ஹாய், இன்னைக்கு நம்ம சோம்பேறி மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக நறுக்குன்னு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கேரட்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேபேஜும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணி மறுபடியும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் எடுத்து மேஷ் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ரெண்டு கப் மைதா மாவில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச பேட்டரை நல்லா உருண்டை பிடிச்சி மைதாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு மறுபடியும் மைதாவில் போட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போடுங்க. இதே மாதிரி ஒரு 3 டைம் செஞ்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அது செஞ்ச பின்னாடி ஒரு 1/2 hour எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ½ hour கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. வேக வச்சு எடுத்தால் நம்ம சோம்பேறி மோமோஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.